போர்த்தொழில் படத்துல இந்த ஒரு சீன்ல கான்ஸ்டபிள் வந்து லோகநாதன் டீம் பிக்கப் பண்றதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்ப ஜீப்ல வச்சு அவசர அவசரமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டாதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாரு. அதுக்கான டீட்டெயில தான் லோகநாதனுடைய டீமை வந்த உடனே சாப்பாடு எடுத்து பேக் பண்ணி வச்சிருவாரு. அதே மாதிரி இவருடைய வண்டியில எப்போதுமே டிஃபன் பாக்ஸ் இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அசோக் செல்வன் சரத்குமார் நடிச்சு 2023 ரிலீஸ் ஆன படம் போர்த்தொழில். இந்த படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்ப சோனி லைவ் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஜீப்ல வரும்போது ரேடியோல ஹஸ்பண்டை பத்தி ஒரு பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு ரேடியோல பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆக வைக்கிறது படத்தோடைய மொத்த கான்செப்டாவே இருக்கும். கென்னடி வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்பாவோட மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்காண்டி கொலை பண்ணுவாரு. இதே இது அவங்க ஒய்ஃப் வந்த உடனே கொலை பண்ண மாட்டாரு. முத்துச்செல்வனும் வந்து அவங்க ஒய்ஃப் மேல இருக்கிற கோவத்தை அவங்க கிட்டயே காட்டாம அவங்கள மாதிரி இருக்கிற பொண்ணுங்க கிட்ட காட்டுவாரு. படத்துடைய கதை 2010 காலகட்டத்தில் நடக்கும். அதுக்கான டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் கேலண்டர் அங்கங்க 2010 கேலண்டர் காட்டியிருப்பாங்க. பிரகாஷும் லோகநாதனும் சர்ச் பண்ற இயர் வந்து 2000 இருந்து 2010 வரைக்கும் தான் டீட்டெயிலிங் வந்து சர்ச் பண்ணுவாரு. கென்னடி வந்து ஓல்டு கார் தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. பட்டன் செல் மாடல் தான் வந்து எல்லாருமே ஃபோன் வச்சிருப்பாங்க. ஓல்டு மாடல் டிவி, ரேடியோ, கேமரா இந்த மாதிரி பழைய மாடல்கள்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. எந்த ஒரு சீன்லையுமே சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2010 தான் மைனா படம் ரிலீஸ் ஆச்சு. அதையுமே இந்த போஸ்டர் மூலமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரபுசாலனும் விக்ரம் பிரபுவும் கும்கி படத்துக்காண்டி கமிட் ஆன மாதிரி இருந்திருக்குது. அதையுமே பேப்பர் மூலமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய கதை பிரசன்ட் லைஃப்ல திருச்சியில நடக்கும். அதுக்காண்டி சங்கீதா சில்க்ஸா காட்டியிருப்பாங்க. இதே இது ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல சாரதா சில்க்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. ஏன்னா சாரதா சில்க்ஸ் வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் கொலை பண்ணுனாங்கன்னு சர்ச் பண்ணும்போது அங்க சாரதா சில்க்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸ்ல முத்துச்செல்வன் வந்து கன்னை ஷூட் பண்ண தெரியாம கன்னு வந்து லாக் ஆயிரும். அப்போ பிரகாஷ் தான் வந்து அந்த கன்னை சரி பண்ணி ஷூட் பண்ணுவாரு முத்துச்செல்வனை. பிரகாஷ்னால எப்படி கன்னை சரி பண்ணி முத்துச்செல்வனை ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே கன் ஷூட்டிங்ல மெடல் வாங்கின மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கன் ஷூட்டிங்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. லோகநாதன் வந்து பிரகாஷ் கிட்ட ஒரு டிராயிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய பெயிண்டிங்கை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த கொலைகள்லாம் யார் கொன்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொலைகளை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முத்துச்செல்வன் வந்து எப்படி கொன்றிருப்பாரு அப்படிங்கிறத படிக்கிற மாதிரி அவ்வளோ அழகா இந்த சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. லோகநாதனுக்கு பிரகாஷ் வந்து புக்கு மூலமா தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால அறிவை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த சீன்ல ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கும். அப்ப பிரகாஷ் வந்து தெர்மாமீட்டரை காதில் வச்சு எத்தனை மணிக்கு இறந்து போயிருப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இதை வந்து நான் ஒரு புக்கு மூலமாக தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2000 இருந்து 2010 வரைக்கும் கேஸ் ஃபைல புரட்டி பார்ப்பாங்க. இந்த மாதிரி கொலைகள் ஏதாவது நடந்திருக்குதா அப்படிங்கிறதுக்காண்டி அப்போ சிஸ்டமில் செக் பண்ணி பார்ப்பாங்க. ரீசெண்டாக தான் எல்லாமே சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுற ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த 10 வருஷத்துக்காண்டி டீட்டெயிலை வந்து சிஸ்டத்தில் பார்ப்பாங்க. இதே இது 30 வருஷத்துக்கு முன்னாடி கொலைகள் நடந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணும்போது பெரிய கேஸ் ஃபைல் ரூம் வந்து வச்சிருப்பாங்க. அங்க போய் தான் வந்து செக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ 10 வருஷம் தான் வந்து சிஸ்டத்துல ஆட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகா டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல வீணா வந்து சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு தலைவலி வர மாதிரியும், பிரகாஷ் வந்து கேஸ் ஃபைல குனிஞ்சு பார்க்கறதுனால அவருக்கு கழுத்து வலி வர மாதிரியும், லோகநாதன் வந்து ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறதுனால சிகரெட்டை அதிகமாக அடிக்கிற மாதிரியும் அவ்வளோ அழகா இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. கென்னடியோடைய அப்பா கென்னடிக்கு நல்ல அப்பாவா இருக்க மாட்டாரு. அதனால தான் கென்னடி வந்து தான் பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு கடைசி காலத்துல கூட. அதனால தான் நீங்க என்ன கொல்லணும்னு நினைச்சா கூட ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கிடுங்க, அப்பதான் இன்சூரன்ஸ் பணம் என் பையனுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சிலிண்டர் வெடிச்சு தான் இறந்திருப்பாரு. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க பையனுக்கு நல்லது செய்ய ஆசைப்படுவாரு. ஆனா கென்னடியோடைய அப்பானால தான் கென்னடி வந்து கடைசி காலத்துல இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. கென்னடி வந்து பழைய போட்டோஸ் மூலமா தான் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாரு. ஏன் பழைய போட்டோஸ் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா கென்னடி வந்து லோகநாதன் கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் வந்து தினம் இவங்க கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவங்களை என்னுடைய சுயநலத்துக்காண்டி கொன்னுட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டயலாக் மூலமா தான் அந்த போட்டோஸை தூக்கி போடாம வச்சிருப்பாரு. அதே மாதிரி எல்லா போட்டோஸுமே வந்து கரெக்டா பின் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அதுல ஒரு போட்டோஸ் மட்டும் கீழே விழுந்திருக்கும். அதை வச்சுதான் பிரகாஷுக்கு வந்து டவுட் வந்து அந்த ஃப்ரேமையே தூக்கி பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய இடையில வேற ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து இவர் தான் கொலை பண்ணினாரு அப்படின்னு திருச்சி போலீஸ்காரங்க வேற ஒருத்தனை டார்கெட் பண்ணி பிரஸ் முன்னாடி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஏன் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா ஃபர்ஸ்ட் லோகநாதன் வந்து திருச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க இருக்கிற போலீஸ்காரர் வந்து லோகநாதன் கிட்ட டிராவல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா அப்படின்னு அக்கறையா தான் கேட்பாரு. அதுக்கு லோகநாதன் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ அங்கேயே வந்து இந்த போலீஸ்காரருக்கு பிடிக்காம இருக்கும். அதே மாதிரி இவர் ஏரியால நடந்த கொலைய கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தினதுனால ஆல்ரெடி இவர் மேல வந்து கோவத்துல தான் இருப்பாரு. ஸோ இவருக்குள்ள இருக்கிற அந்த ஈகோனாலே லோகநாதனுடைய டீமை எப்படியாவது இந்த கேஸை விட்டு வெளியில தள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஃபேக்கா வேற ஒருத்தனை டார்கெட் பண்ணி பிரஸ் முன்னாடி நிப்பாட்டி கொலையாளியை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. முத்துச்செல்வனை லாஸ்ட் 20 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஆடியன்ஸுக்கு. ஆனால் படத்தோடைய ஆரம்பத்துல இருந்தே இவரும் வந்து டிராவல் ஆகி தான் வருவார். ஒன்று மெக்கானிக் ஷெட்டில் வந்து வண்டி எடுத்துட்டு ரிவர்ஸ் போகும்போது காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லோகநாதனுடைய டீம் வந்து அறக்கட்டளைக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி வரும்போது அங்கேயும் முத்துச்செல்வன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முத்துச்செல்வன் வந்து 3 நாளைக்கு ஒரு பொண்ணுன்னு கொலை பண்ணுவார். அதே மாதிரி கென்னடி வந்து அவங்க அப்பா டென்ஷனாகவே வச்சுக்கணும் அப்படிங்கிறது கண்டி கொலை பண்ணுவாரு. அவங்க அப்பா வந்து எப்பெல்லாம் கென்னடியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து ஒரு கொலை விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்து கொலை பண்ணும்போது சின்ன கேப் விட்டு தான் கொலை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன பொண்ணுங்களா கொலை பண்ற மாதிரியும் செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக்ல பெரியவங்களா கொலை பண்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கென்னடி வந்து சின்ன வயசா இருக்கும்போது பெரியவங்களை டார்கெட் பண்ணியிருப்பான். இதே இது முத்துச்செல்வன் வந்து செகண்ட் ஹாஃப்ல பெரியவரா இருக்கும்போது சின்ன பொண்ணுங்களை கொலை பண்ணுவாரு. கென்னடி கிட்ட பிரகாஷ் வந்து மாட்டியிருப்பாரு. அப்ப லோகநாதன் வந்து காலிங் பெல் அடிக்கும்போது அப்ப பிரகாஷை கென்னடி வந்து பழையபடியே கழுத்துல அடிச்சுதான் வந்து மயக்கப்பட வைப்பாரு. போர்த்தொழில் படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் போர்த்தொழில் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். போர்த்தொழில் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.